ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். கட்டிங் வந்து இந்த பார்ட்டில் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இது பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். இப்போது பேட்டர்ன் வரைஞ்சிட்டேன். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நான் எப்படி பண்ணியிருக்கேன் அளவில் நான் சொல்கிறேன். ஃபுல் லென்த் வந்து 13.5, ஸ்டிச்சிங் அலவன்ஸோட 14 வச்சுருக்கேன். இப்போது ஷோல்டர் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஷோல்டரு, ஆர்ம் ஹோலும் 7 இன்ச் தான் வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து 4 இன்ச் விடுத்து வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து ஸ்டீம் அலவன்ஸோட 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 வச்சு பாக்ஸ் போட்டு லைன் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கேப் விட்டுருக்கேன். கீழே வந்து நார்மல் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அது வந்து ஹிப் லைனில் அங்கே கீழே இருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, இதையும் அதையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சின்ன பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அதில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த லைன் வந்து நம்ம இங்கே வரைஞ்ச லைனில் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை கர்வ் எடுத்துக்கலாம். ஸ்கேலப் பேட்டர்ன் எத்தனை வருதோ அத்தனை வரைஞ்சி எடுத்துடலாம். ஃபுல் நெக்கு வந்து ஹைட்டு வந்து 9.5 வச்சுருக்கேன். நமக்கு 1/2 இன்ச் போக 9 இன்ச்சு, வித்து வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கோவாக வெளியில் வர மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாகவும் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் வண்டி வந்து தான் கேப் வரும். இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 பார்ட்டாக கட் பண்ணணும். கீழே ஒரு பார்ட்டு, மேலே ஒரு பார்ட்டு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். 2 பார்ட்டாக கட் பண்ணியாச்சு. இது அப்பர் பார்ட்டு, இது லோவர் பார்ட்டு. நமக்கு வந்து காலியாக கிடைக்கிறது இந்த ஏரியா தான். இப்போ ப்ளவுஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னாக்கா, இது வந்து வேறு வேறு கலரில் பண்ணால் ஓகே, நல்லும் ப்ரைட்டாக தெரியும். நான் சேரீயில் லைட் கலராக தான் இருக்குது. அது எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணலாம். இப்படி தான் இருக்கும் டிசைன். இந்த ஸ்கேலப் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து ஸ்கேலப் எடுக்கக்கூடாது. மேலே இருக்க பார்ட்டில் ஒண்டி தான் ஸ்கேலப் பண்ணணும். இப்போது நல்ல இது மெயின் பீஸு பாருங்கள், லைட் கலராக இருக்குன்னு தான் சொன்னேன். பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம இந்த பார்டரில் வந்து மேலே அந்த ஸ்கேலப் டிசைன் வருது இல்லையா, அது வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி வந்ததுன்னாக்கா நம்ம இதை வைக்கலாம். இதில் வந்து செட் ஆகலைன்னா நம்ம கீழே இருக்கு இல்லையா லோவர் பார்ட், அதை வந்து வைக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். கட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம லைனிங்கில் இந்த பீஸ் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் பார்ட் எடுத்துக்கலாம். லைனிங் பார்ட்டில் போட்டு கட் பண்ணுவோம். பாருங்கள், போட்டாச்சு. கீழே வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஹிப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாத் இருந்தால் தான் எனக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல், அதனால 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழே ஒரு லைன் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இதில் ஸ்கேலப் எடுக்கக்கூடாது. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக லைன் வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி லைன் பண்ணிக்கலாம். இந்த லைனை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுப்போம். இப்போ இது கூட வந்து நம்ம 1.5 இன்ச்சு வந்து சேர்த்து வெட்டிக்கணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 2 பார்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. இது 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணிக்கோங்க.
இந்த 1.5 இன்ச்சு கிளாத் இருந்தால் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இப்போது இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம நெக்கு வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு இந்த 1.5 இன்ச்சில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கிளாத் மேலே தான் நம்ம பேட்டர்ன் வந்து உட்காரும். இப்படி தான் வச்சு நம்ம செட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக வந்து தான் 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது. சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன். கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்கேலப் வரைஞ்சோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இதுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி விட வேண்டாம். ஒரு 1/2 இன்ச் போல் விட்டிங்கன்னா போதும். இல்லை 1 இன்ச் கூட விட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண தான் போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் உங்களால் முடியுமோ அந்த அளவு விட்டுக்குங்க. 1/2 இன்ச்சு விடலாம், 1 இன்ச்சு விடலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டட் சைடு வந்து நம்ம ஃபோல்டட் சைடு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். பேட்டர்ன் வந்து கரெக்டாக வச்சு ட்ராயிங் பண்ணி கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து நான் 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். இப்போ இதுவும் கட் பண்ணியாச்சு. இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஒன் சைடு வரைஞ்சிருக்கோம். நான் எட்ஜில் வந்து அது வரைஞ்சிருக்கேன். அது அவசியம் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். என்னோட வந்து சைட் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இதோட க்ளோஸ் ஆகிடுது. மேலே நாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுது. அதால் அது அங்கே தேவையில்லை. மீதி இருக்கிறத நம்ம ஸ்கேலப் தைச்சிக்கலாம். இப்போ பேட்டர்ன் போட்டு நம்ம இந்த சைடும் வந்து சேமாக வரைஞ்சிப்போம். சரிங்களா? வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் வரைஞ்சிட்டு மெயின் பீஸில் போட்டு எல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மேலே இருக்கிறது வந்து பார்ட்ரு வந்து வரல, ஸ்கேலப்புக்கு இவ்வளோ தான் வருது. ஷோல்டர் கிட்ட எல்லாம் வந்து நார்மல் கிளாத்து தான் வருது. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் லோவர் பார்ட்டு போட்டுட்டேன். இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப்பு தான் வருது. அந்த கொஞ்சம் இடத்துல கிளாத் இல்லாமல் இருக்குது. அது பரவாயில்லை அப்படின்னு நினச்சி போட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணிட்டேன். இப்போ 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன் இல்லையா, அது வந்து 1/2 இன்ச்சாக கம்மி பண்ணிட்டேன். 1 இன்ச் வந்து எடுத்துட்டேன், ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து நம்ம பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் 1 இன்ச் கம்மி பண்ணதால் எனக்கு ஃபுல்லாக ரொம்ப கொஞ்சம்தான், ஒரு 1 இன்ச்சு போல் ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த பார்டர் கிடைக்கல. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம எல்லா பார்ட்டுக்கும் நமக்கு கிடச்சிடும். அதனால் பீஸ் கொடுத்து நம்ம கீழே மடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இறக்கி போட்டுட்டேன். இப்போ இது வந்து ஸ்கேலப்புக்கு வரைஞ்சிருக்குல்ல, இது அப்படியே ரேண்டமாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.